உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வெள்ளை உளுந்தில் செய்யக்கூடிய உளுந்தங்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம் துருவி எடுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அடுத்து ஒரு பேனில் 3/4 கப் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்த நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் 2 ஏலக்காய் சேர்த்து ஒன்ஸ் வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஏலக்காய் சூடானா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை இதே பேனில் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சிருக்கிற இந்த வெல்லத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து உள்ள சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஏதாவது தூசெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட முடியும். உள்ள சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு ஒன்ஸ் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலக்க கலக்க அது சரியாயிரும். நம்ம இந்த மாதிரி கலக்க கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிட்டே வரும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா கட்டியாயிரும். நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி அடியில் ஒட்டுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம தேவைப்பட்டா வேணும்னா நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.